ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது எங்கள் ஊர் ஃபேமஸ் டிஷ்ஷு, அதாவது தஞ்சாவூர் ஃபேமஸ் தவளை வடை. நார்மலாக நிறைய வடை பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்போதும் பண்ணுற மாதிரி ஒரு பருப்பில் தான் பண்ணுறது. ஆனால் வந்து மிக்சடாக இல்லை, அதாவது துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது மாதிரி மூங் தால் எல்லாமே வந்து ஒரு மிக்சடாக பண்ணுற ஒரு மிக்சடாக தால், எல்லா தாலையும் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு வடை. நல்ல மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அந்த வடை. குயிக்காக உங்களுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இந்த தவளை வடை பண்ணுறதுக்காக நான் வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். பயத்தம்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உருதால் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து இட்லி ரவா வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா, அது இட்லி ரவா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சாதாரண அரிசி, நம்ம பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசியை வந்து நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப பவுடர் ஆக்கிற வேணா, 1-2 இந்த மாதிரி ரவா மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு அதே கப்லேயே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக எடுத்து வச்சுங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது மிளகாய் வத்தல், 3 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு 3 hours வந்து ஊற வைக்க போகிறேன் தண்ணியில். எல்லாமே ஒன்றா ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து ஒவ்வொரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஒவ்வொரு இதை அரைக்கணும், மாவு அரைக்கும் போது. ஸோ அதனால் எதுவும் ஒன்றா ஊற வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து இந்த காஞ்ச மிளகாய் அதை சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் தனியாக. அதுக்கப்புறம் வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து இதை தனியாக ஊற வைக்கணும். ஏன்னா வந்து இதை ஊற வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வடை மாவில் தனியாக சேர்க்கணும். இன்னும் கொஞ்சத்தை வந்து நம்ம வந்து அரைக்கும் போது சேர்க்கணும். ஸோ அதனால நான் வந்து இதை தனியாக ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பை நான் தனியாக ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இதை வந்து இன்னும் வேறு விதமாக நம்ம வந்து நல்லா நம்ம வடைக்கு உளுந்து வடைக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். ஸோ அதனால் நான் இதையும் தனியாக ஊற வைக்க போகிறேன். ஸோ வந்து இது துவரம்பருப்பு இதில் சேர்த்துடுறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பை சேர்த்துடுறேன். இது வந்து பாசிப்பருப்பு, இது தனியாக ஊற வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதோட 3 மிளகாய் வத்தல் இதையும் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து தனியாக ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 hours கம்ப்ளீட்டாக ஊறணும்னா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பருப்புலாம் நல்லா சோக் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு, மிளகா இதை சேர்க்குறேன். ஸோ இது கடலைப்பருப்பு, மிளகாய் சேர்த்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த பயத்தம்பருப்பில் வந்து கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துடுறேன். ஸோ இதை நான் அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டேன். அதை ஒரு பவுலில் நான் சேர்த்துடுறேன். அடுத்தது இதில் ஜாரில் வந்து நம்ம உளுந்தையும் அரைச்சிடலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். உளுந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். அப்புறம் இந்த அரிசி ரவா இருக்குல்ல, இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்க்கும்போது மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த இட்லி ரவா சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 2 hours இந்த மாதிரி இருக்கணும். ரெஸ்ட் பண்ணிவிட்டுருக்கோம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 hours கழித்து தான் இதை வந்து நம்ம வடை போட்டு எடுக்க முடியும். ஸோ 2 hours ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அரிசி ரவா வந்து
தண்ணியெல்லாம் சக் பண்ணி நல்லா இதாக இருக்கும், சாஃப்டாகும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு வேணால் சேர்த்துக்குங்க. இன்கேஸ் வந்து அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி, மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு வேணால் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இது வந்து இதுதான் நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம வந்து எய்தர் வந்து வடை மாதிரி தட்டி போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம கிள்ளி கூட போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பருப்பு வடைக்கு சேர்க்குற மாதிரி ஆனியன்லாம் சேர்க்குறது இல்லை யூஸ்வலாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதை கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து யூஸ்வலாக வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற தவளை அடையில் ஆனியன் சேர்க்குறது இல்லை. ஓகே, நம்ம இதை எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து வடையை வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு நான் இதில் போட்டுடுறேன். ஆயில் வந்து ஒரு லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்குவோம். ரொம்ப ஹீட் வேண்டாம், ஏன்னா உள்ளே வேகாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுடலாம். வடை வந்து நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ வடை நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. ஸோ நல்லா கோல்டு கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ வடை ரெடி, தவளை வடை ரெடி. ஸோ ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம இதில் மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ தவளை வடை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. பட் வந்து நான் இன்றைக்கி கோகோனட் சட்னி அரைச்சிருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈவனாக ப்ரௌனாக எவ்வளோ ஈவனாக குக் ஆகிருக்கு. ஸோ உள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா மொறுன்னு இருக்குது வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.